ஏன் உற்சாகம் பாடுறோம்னா நினைவு கூறதான் செய்கிறோம். ஆனா கல்வாரி அன்பு பெரியது என்ற உற்சாகத்தோட பாடுறோம். எத்தனாம் பாட்டு? 556 556 Yesus
ஆர்ப்பரித்து
சொல்லிடுவோம் ஒரே ஆவியினாலே நம் தேவனை நாம் ஆராதிப்போம் ஒரே ஆவியினால் நாம் ஆராதனை செய்திடுவோம் ஒரே ஒரு வார்த்தையினால் ஏகமாய் அல்லேலூயா சொல்லிடுவோம். கட்டி பாடிடுவோம் கர்த்தரை நாம் பாடிடுவோம். சொல்லுவோம் கரங்கள் கட்டி பாடிடுவோம் கர்த்தரை நாம் பாடிடுவோம். கல்வாரி அன்பை எண்ணி 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 காலமெல்லாம் பாடிடுவோம். கல்வாரி அன்பை எண்ணி 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 காலமெல்லாம் அன்பரே உமக்கென்றும் நன்றி. ஆதியோ சரீரம் அன்பரே உமக்கென்றும் நன்றி. ஆலயமாகியே இப்போதும் ஆசீர்வதித்தது எஜுமா. ஆலயமாகியே நடமாடும் தேவாலயமாக இருக்கிறார். என் மகளே சோர்ந்து போகாதே, நடமாடும் தேவாலயமாக இருக்கிறார். இந்த உலகம் சமுத்திரத்தின் அலைகளைப் போல கொந்தளிக்கும் கடலாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கலங்கரை விளக்கத்தை நோக்கி செல்லும் கப்பல் அலைகளுக்கு எதிரே தாண்டி செல்வது என்ன? அந்த ஆழங்களில் மூழ்காதிருப்பது என்ன? தன்னை நியமித்துக் கொண்டு மாலுமியோடு மற்ற எல்லாரும் இணைந்து கரை செய்வது என்ன? அதுதான் மிதக்கும் சக்தியை கொடுத்தார். அதுதான் அபிஷேகத்தின் வல்லமை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னவர். இப்படி நாம் கூடி ஆராதிக்கிற நேரத்திலே ஒரு திட மனதை தருகிறார். நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துகிறார், சிந்தையை திடப்படுத்துகிறார். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று 27ஆம் சங்கீதத்தில்
கடைசி வசனத்தை சொல்லுகிறதன்படி இந்த நேரம் தான் அந்த நேரம். எத்தனைதான் தனித்து ஒருவர் உணவு கொண்டு கொண்டிருந்தாலும் மொத்தத்திலே ஒரு உணவு செய்து ஒன்றாக இருந்து புசிப்பதும் அந்த ஆகாரத்தை புசித்து குடித்து சந்தோஷப்படுவதும் உடலும் உள்ளமும் சந்தோஷப்படுகிறது தான் மங்கள வீடு. அந்த மணவாளன் வீட்டுக்கு போகும் பொழுது போகிறவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு உலக கல்யாணத்துக்கும் சிங்காரித்து கொண்டு சிரித்து கொண்டு போகிறது, அலங்கரித்து கொண்டு போகிறது போல நாமும் மணவாளன் இயேசுவை சந்திக்க இந்த கல்வாரி அன்பை எண்ணிக்கொண்டு அவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக உன்னதமாக வாழ்ந்து அந்த மகிமையின் சாயலை நாம் அடையும்படியாக நாம் முன்னேறி செல்வோமாக. என் மகனே மகளே சோர்ந்து போகாதே, என் மகனே மகளே சோர்ந்து போகாதே. கர்த்தருக்கு உன் சரீரத்தை பரிசுத்த ஆலயமாக ஒப்பு கொடுத்து நீ முன்னேறி செல்லும் பொழுது அவர் நடமாடும் தேவாலயமாகிய உன்னை உன் வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலும் சமுதாயத்திலும் சகல சூழ்நிலையிலும் அவருடைய பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று திருவுள்ளப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அபிஷேகத்தில் கலந்து நாம் ஒரு பக்கம் கண்ணீர் வர வேண்டும், ஒரு பக்கம் அடங்குவதை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குற்றை அன்றைக்கு உலகம் எங்கும் இயேசுவின் பாடுகளை தியானிக்கிற நாட்கள். எத்தனையோ மக்கள் அறியாமல் தான் இருக்கிறாங்க. அதனால் அதை தேடி வந்த ரட்சிகளை அவங்களுக்கு 1979ஆம் ஆண்டு என்னை தேடி வந்து ரட்சித்தார். ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே விசுவரின் பாதையில் பாடுகளை அமைத்துக் கொண்டு கண்டு கொண்டு சரியான 12ஆம் மணி நேரம் அவர்களை பார்த்து கேட்டார், நீ நேசிக்கிறார், நீ நேசித்தார், என்னை பின்பற்றினார், எனக்கு ஊழியம் செய்ய சொன்னால் உனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ ஜீசஸ் தெரியும். அந்த பாரம்பரியத்தை கட்டுகிறவர்களை இன்றைக்கும் என்னுடைய ஜெபம் இந்த குட்ஃப்ரைடே நாளிலே அநேக மக்களை ரட்சிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நம்முடைய ரட்சிப்பு இன்னும் பூர்ணப்பட வேண்டும். அநேக நேரத்தில் இந்த உலகம் எங்கும் இந்த பாடுகளை தியானிக்கிற இந்த மாதிரி காட்சி காண்கிற அத்தனை மக்களின் கத்தை ரட்சிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ரத்தத்தின் வல்லமை அநேக கம்பக்கமாக இணைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நாம் குடியிருப்பதாக நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மட்டுமல்ல கல்வாரிக்கு போகவில்லை என்றார், அந்த சிலுவையின் பாடுகளை ஏற்கவில்லை என்று சொன்னான். நீங்களும் நானும் இவ்வளவு சந்தோஷமாக ஆராதிக்க முடியுமா? அல்லேலூயா. அவன் என் அன்பை உண்மையாய் உணர்ந்து பாஸ்டர் செப்பதான் அந்த ஏதோ நாங்கள் ஒரு குற்றையை வந்துட்டு போறது அல்லப்பா. நீங்க வாழ்க்கையை மாற்றும் தேவை. செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்யாதபடிக்கு என் வாழ்க்கையை மாற்றம் தேவை. அன்பு தம்பி, நீ வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே ஜாக்கிரதை. யாருக்கும் உன் அன்பை விற்று விடாது. ஆண்டவர் மேல் அன்பை ஆண்டவனுக்காக எல்லாவற்றும் செய்ய அவரால் முடியும். அதே போல குடும்பத்தை வாழக்கூடிய கணவன் மனைவியாக சகோதர சகோதரிகளே எப்போது ஒரு மனமாயிருக்க அன்பாயிருக்க ஐக்கியமாயிருக்க கர்த்தருடைய சேவையை உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய சன்மானம் அந்த இறுதி மகிழ்ச்சியா. சின்ன தம்பி தான் தங்கச்சி செல்போன் விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸு இனி காலம் செல்லாதே, கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அது ஒரு நிமிஷத்துல யோசித்து காலையில் ஒரு நிமிஷத்துல அதை நினைச்சு முழு உலகத்தில செல்லுவோம் பக்கமாய் கொண்டு வர முடியும். நான் ஏன் வச்சிருக்காரு, ஏன் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். சாத்தானுக்கும் அவளுக்கும் உள்ள சவாலை அவர் வெற்றியோடு முடிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலே அவர் வெற்றி புஸ்தகத்தினால் எழுதி வச்சுட்டு போனார். தோல்வி புஸ்தகங்களுடைய வேதாகமம் இல்ல. அல்லேலூயா. நாமும் ஆவிக்கிறே நாம் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல, தோற்று போனவர்கள் அல்ல. நம்முடைய இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்தது போல நம்முடைய வாழ்க்கையை பாடுகள் கண்ணீர் என்ன வந்தாலும் சரி, யார் நம்ம கை
கைவிட்டாலும் சரி, யார் நம்மை பற்றி என்ன நினைத்தாலும் சரி, இயேசுக்கு தெரியும் உங்களை பற்றி. ஹல்லேலூயா. இயேசு உங்களை தேடி வந்தார், ரட்சித்தார், இதுவரைக்கும் உயர்த்தி வைத்திருக்கார். வரும்போது நீங்கள் அவரோடு பறந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு வேண்டிய ஆயத்தத்தோடு நீங்கள் இது பண்ணுங்க, மாறுங்க. உங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் மாற்றம் தெரியும். கல்வாரி பாடுகளை தியானிகள் நீங்கள் எந்தெந்த விஷயங்களிலும் மாற வேண்டுமோ. சுயநலமா இருக்காதீங்க, சுயநலவாதியா இருக்காதீங்க, தன்னலவாதியா இருக்காதீங்க. விட்டு கொடுங்க. ஆண்டு என்ன சொல்றதை விட்டு கொடுத்து ஆண்டு ராட்சத்திலே நீங்க பிரகாசிக்க போறீங்க. அந்த மத்திய ஆகாயத்திலே நிமிர்ந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரதான் போகிறார். அல்லேலூயா. கொஞ்ச நாட்களிலே அநேக ஆயிரக்கணக்கத்தை ரட்சிக்க முடியாது. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரே, இந்த நாளிலே அநேக ரட்சிப்பு உண்டாக முடியாது. இந்த நாளிலே அநேக கல்வாரி தரிசனம் உண்டாக முடியாது. எங்களை போல எத்தனையோ பிள்ளைகள் கிறிஸ்தவா இருந்து ஆண்டவரை அறியவில்லை, அவர்களுக்கு பக்தி உண்டு. ஆனால் உண்மையான பிற்பாடுதான் ஆண்டவரை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, யாரும் இல்லாத நிலையிலே, தகப்பன் கிடையாது, தாய் கிடையாது, ஒருவரும் இல்லாத நிலையிலே தேடி ரட்சித்தார். அல்லேலூயா. தாயை கொடுத்திருக்கார், தகப்பனை கொடுத்திருக்கார். எவ்வளவு நிர்விசாரமா இருக்கு, எவ்வளவு நிர்விசாரமா இருக்கீங்க. நிர்விசாரத்துக்கு வெளியே வாங்க. ஜெபத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. சபை காரியங்களுக்கு உங்களை அர்ப்பணிங்க. எதுக்கு சபை? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கூடுவா சபை? இல்ல, எத்தனையோ காரியங்கள் சபை நடந்துதான் வருது. நீங்க எதுவுமே தலையிடாம இருந்தீங்கன்னு சொன்னா எப்படி வண்டிக்கு போக முடியும்? டெய்லி உங்க வீட்டுக்காரர் தானே இருக்கீங்க, பிள்ளைகளோட இருக்கீங்க, எல்லா கடமையும் தானே செய்யுங்க. ஏன் ஆலயத்தின் கடமையை செய்ய உங்களுக்கு கடமை இல்லை? சபையை நீங்க செய்ய துவங்குங்க. ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். கர்த்தர் வரப்போகிறார். அதே எல்லா கண்களையும் மூடி ஆண்டவருக்கு முகத்தை கல்வாரி காட்சி பார்ப்பீங்களா? கல்வாரி காட்சி பார்ப்பீங்களா? அழகான இயேசு எனக்காக நடந்தாரே, எனக்காக துக்கம் அடைந்தாரே, எனக்காக பாடுகளை அனுபவித்தாரே, அவயவமாய் தூஷித்தாரே. புத்தனை சாட்டி எனக்கு 39 சாட்டை அடையும். சாதாரண சாட்டை அடையல்ல, அடித்து இருக்கும் போது அந்த லாஸ்ட் குண்டு கொக்கி மகன் அப்படியே பிடிச்சி இருக்கும் போது எவ்வளவு வேதனை, சின்ன காயப்பட்டா நம்ம தாங்க முடியல. அந்த இழுத்தாயத்தை அந்த பாடுகளை நினைத்து நீ பசுத்தப்படைய வேண்டும். முகத்தை துப்பினாங்க. அந்த பாய்ச்சல் மொழி எடுத்து தலையில வச்சு சொல்றீங்க. நான் எவ்வளவு வேதனையாக இருப்பார் பாருங்க. பிரியமானவர்களே, இனியும் தம்பி நிர்விசாரமாயினார். நீ கத்தற்காக வைராக்கியமாய் என்று பரிசுத்தாவே அந்த காலங்களில் அவனுக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறான். உண்மையான இந்த பாடுகளை தியாகத்துங்களை அர்ப்பணியும். இந்த இடத்தை விட்டு போகும்போது மாற்றப்பட்ட மகனாக சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய மகனாக பார். என்னை அர்ப்பணிக்க மாட்டீங்களா? ஒரு நிமிஷம் எல்லாரும் அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, வேண்டாம் உன்னத பலியாக மகிமையாய் இருக்காத, உன்னையே வஞ்சித்துக் கொள்ளாத, உன்னை ஆனாலும் காப்பாற்ற முடியாது. நித்திய நரகத்தை விட்டு நீங்க வந்திருக்கிறா. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். மாதவ எல்லாம் வாய்க்கிறது பழைய பாடல்கள் எல்லாம் சத்தமா பாடுகிறா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக
Hallelujah. எல்லாம் சொல்லு ஆண்டவரே ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I surrender myself, Lord. நான் இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பதாக என்னென்ன குற்றங்கள், குறைகள், பாவங்கள், வெறுக்கப்படுத்தின எந்த காரியங்கள் இருந்தாலும் எல்லாம் என்னை மன்னியும், எனக்கு மன்னியும், எனக்கு மன்னியும். என் சிறு விருப்பங்களை மன்னியும், என் சிறு சித்தங்களை மன்னியும். என்னை என்னை குறித்து நீ என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ, என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அதை மாத்திரம் செயல்படுத்த என்னை உள்ளான மனுஷன் ஆவியினாலே பலப்படுத்துகிறேன். நமக்காக எழுப்பி பிரகாசிக்க எல்லா இடங்களிலும் சாட்சியாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். உலக வேஷங்கள், உலகத்தின் வேஷங்கள், பிசாசின் திட்டங்கள் என்னை கழிக்கவே கூடாது. சாத்தானுடைய காலத்துக்குள்ளே நான் போய்விடவே கூடாது. சாத்தானுடைய காலத்துக்குள்ள சிக்கிக் கொள்ளவே கூடாது. என் அந்தரங்க பாவங்கள், என் வெளிரகமான பாவங்கள், உங்களை துக்கப்படுத்தின பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். என் செவக்குறைகளை மன்னியும், என் வேத வாசிக்கும் குறைகளை மன்னியும். ஊழியம் செய்யாத நேரம் எழுந்து ஊழியம் செய்யாத தடைகளை மன்னியும். என் வாலிப பருவத்தை இஷ்டத்திலே 5 நாள் பாவங்களை எல்லாம் மன்னியும். ஒரு விஷயங்களை கிளென்ஸ் மீண்டும் என்னை பரிசுத்தப்படுத்தும். என்ன சொல்லி ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். அந்த நம்ம வாழ்க்கையில் விடுதலை இல்லையா? இதை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் வரப்போகிறார். அநேகருக்கு டிவி, சினிமா, சாட்டிங், இன்னுமாக நிறைய அந்தரங்கமாக கண்களை நிச்சை, அதே போல ஒண்ணுமே 2 அடி பீடி, 2 அடி சிகரெட் தூக்கி போடு இயேசுவின் நாமத்தினால. இயேசு நம்மை காரணம் அது ஒண்ணுமே எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இன்றைக்கு அதை தூக்கி போடுங்க ஆவியான சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாராயம் நினைக்கிறீங்களா? சாராயத்தை தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா. விசுவாசின்ற பேர்ல எத்தனை பேர் அந்தரங்க பாவத்துல இருக்கீங்க? இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அதுக்கு தானே வந்திருக்கீங்க. சும்மா ஆண்டவர் பாடி டான்ஸ்டு அப்படியே போறதுக்காகல. என் மகனே, என் மகளே, இன்றைக்கு உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ எவைகளெல்லாம் விட வேண்டுமோ அவைகளெல்லாம் விட்டு விட்டுவிடு, விட்டுவிடு, இப்பொழுது விட்டுவிடு. வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கையை பறி கொடுத்து விடாதே. எந்த மனுஷனுக்கும், எந்த மனுஷனுக்கு, எந்த வாலிபருக்கும் உன் கற்பை விட்டு கொடுக்காது. அதே போல வாலிப தம்பி, உனக்கு அடையாளம் பரிசுத்தமாயிரு. கர்த்தர் உனக்காக பெரிய காரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை விட்டுவிட்டு சாத்தானின் திட்டத்துக்கு போகாதே, சாத்தானின் திட்டத்துக்கு போகாதே. சாத்தானை அச்சிப்பான், ஏமாற்றுவான், உன்னை கொல்லுவான், திருடுவான், அழிப்பான். ஜீவன் பரிபூர்ணமான அந்த நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். நீ அவருடைய ஆடு, நீ அவருடைய ஆடு, நீ அவருடைய ஆடு. You are the sheep of God. நீ கவரவர ஆவிலே நிரம்புங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டு பரிசுத்தாவிகள் நிரம்புங்க. எல்லோரும் வார வருஷா பாத்திரமா கட்டலாம். ஏதோ நான் கத்துன நினைக்காதீங்க. அது உங்களோட தான் பேசிட்டு இருக்காங்க, உங்களோட தான் பேசிட்டு இருக்காங்க. என் மகனை நீ எனக்கு வேண்டும், என் மகனை நீ எனக்கு வேண்டும். உலகத்தின் காற்றத்திலே போயிடாத. நீ எல்லாவற்றையும் படிக்க என்னால முடியும். என்னை நம்பு, என்னை நேசி. உலகத்தில் எல்லாவற்றையும் மாற்றியும் என்னிடத்தில் அன்பு கொடு. நான் உன்னை நேசிக்கிறேன். இன்னைக்கு பேரை பார்த்து கேட்டவன் மதுரைத்து போனான். உன்னை பார்த்து கேட்டு நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? உலகத்தில் மற்ற நேசத்துக்கு ஒரு அர்ப்பணியாமல் இயேசுவின் நேசத்துக்கு வாய்ப்பு தம்பி தங்கச்சி ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. இந்த இடத்துல நீ அப்படியே போயிட்டுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் தெரியும். உனக்குள்ளே பேசிட்டே இருக்கிறாங்க. நீ ஒப்பு கொடுக்கும் போது அபிஷேகம் மீறி இறங்கு. உன்னை காக்கும் அபிஷேகம், உன்னை வல்லமைப்படுத்தும் அபிஷேகம். ஓ நீ கருளை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆவியான உனக்குள்ளே, ஆவியான உனக்குள்ளே இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான நன்மைகளை உன்னை நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வாலிபத்தம்பி, வாலிபத்தம்பி உன்னதம், உன்னதம், வாலிபத்தம்பி உன்னதம். நல்ல கருளை தட்டி சீன் பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன்.
ஏகமாய் உம்மை நான் தொடர்ந்து பேசும் எல்லாருமே விடுதலை கொடுத்து நீர் எப்படி விரும்புகிறீங்க ஒவ்வொரு எப்படி வளைந்து கொண்டு ஒவ்வொரு மக்களாக சாட்சியாகவும் கனிகொடுக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து தொடர்ந்து 7 வார்த்தை பேசுகிற பிள்ளைகளையும் அபிஷேகங்களை ஆசிரியர் இந்த நாள் முழுவதை நம்ம சொந்தத்தை சிறந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் எந்த நோக்கம் சிந்தனைகள் டைமை யாரும் பார்க்கக்கூடாது எதுவுமே பார்த்துட்டு எல்லாம் வந்து சரியாக செய்தி பாசிட்டிவ் பலப்பட்டு எந்த செய்திகள் அதையும் கொடுக்கும்போது நீங்கள் பொறுப்பெடுக்கணும் எல்லாவற்றையும் தாழ்த்தி கணக்கில் போகுது பேசி நாமத்தை செவிக்கொண்டு